Hi friends, welcome to Rojas Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டியான குஸ்கா ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் இன்னைக்கு அரிசி 2 கப் அரிசி எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். பாஸ்மதி அரிசி, பொடி அரிசி அப்படி இல்லனா நம்ம நார்மலா சாப்பாடு அரிசில கூட செய்யலாம். இத ஃபர்ஸ்ட் நல்லா 2 தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம இத ஊற வைக்க போறோம். ஃபர்ஸ்ட் இத நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா 2 தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துட்டேன். அடுத்தால இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 20லேருந்து 30 நிமிஷத்துக்கு நம்ம இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் அரிசியை பொறுத்து நம்மளுக்கு பாஸ்மதி அரிசினா 20 நிமிஷம் போதும். கொஞ்சம் பொடி அரிசி எடுத்திங்கன்னா ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. சாப்பாடு அரிசினா அதுக்கேற்றால ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஊற வச்சிடலாம். அடுத்தால நம்ம பிரியாணிக்கு எல்லாம் வதக்கி எடுத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நம்ம இதை குக்கரில் கூட செய்யலாம். ஆனால் நான் இன்னைக்கு பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறமா ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு 5 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஜாவித்ரி, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், என்னென்ன ஸ்பைசஸ்லாம் இருக்கோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இது வதக்கும் போது கரிஞ்சிடக்கூடாது. அந்த ஃப்ளேவர் வரது வர நம்ம இதை வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா ஃப்ளேவர் வர்றது வரை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அடுத்தால இதில் ஒரே ஒரு ரம்ப இலை அதை பிச்சு சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப அந்த ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா அந்த பிரியாணி ஃப்ளேவர் இது கொடுக்குறோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா இது வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடலாம். அது சேர்த்ததுக்கப்புறமா இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா நீளமாக கட் பண்ணி அதை சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு பச்சை மிளகாய் ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன். அதனால் நான் கட் பண்ணல, அப்படியே முழுசாக சேர்த்துருக்கேன். இதை நல்லா பொன்னிறமாக வரது வர நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வதங்கி எடுத்துட்டு அடுத்தால இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிறத வரை வதக்கிடலாம். இப்போ அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் சின்ன சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்து பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க போதும். இப்போ தக்காளி சேர்த்து நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி நல்லா மசிஞ்சு நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடாலேயே நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். அதாவது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லாவே சேர்த்தே வதக்கிடலாம். அடுத்தால இது கூட புதினா கொத்தமல்லி சேர்த்துடலாம். நான் அன்றைக்கி புதினா கொத்தமல்லி 2 சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். அந்த புதினா கொத்தமல்லி எல்லாமே நல்லா வதங்கி வரணும். இந்த குஸ்கா செய்கிறதுக்கு எல்லாமே நல்லா வதங்கி வரணும். நல்லா வதக்குனா தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ புதினா கொத்தமல்லி சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா நான் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் வத்தத்தூள், அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். பிரியாணி மசாலா சில பேர் சேர்ப்பாங்க, சில பேர் சேர்க்க மாட்டாங்க. அது நம்மளோட விருப்பம்தான். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துடலாம். சேர்த்து அந்த நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த எல்லாமே நல்லா வதங்கி அந்த எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ அடுத்தால இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அரிசி எடுத்தேன். அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் பாஸ்மதி அரிசியும் பொடி அரிசியும் சேர்த்து எடுத்தேன். அதனால் நான் 1 கப்புக்கு 1.25 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சாப்பாட்டு அரிசி எடுக்கிறதா இருந்தால் அதுக்கு ஏற்றால சேர்த்துக்கோங்க. 1 கப்புக்கு 2 கப் தண்ணி அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நம்ம நல்லா கொதிச்சு வரணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் அரிசி சேர்த்துக்கலாம். ஊற வச்சுருந்த அரிசி, அதாவது நம்ம 30 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் அதை தண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த அரிசி நான் இதில் சேர்த்துருந்தேன். அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இது ஒரு 50% இந்த அரிசி நல்லா வெந்து வந்திருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம்.
எனக்கு வந்து அந்த கிளிப் மிஸ் ஆகிடுச்சு, அதனால் நான் இதை வந்து இதில் சேர்க்கலை. அதனால் நான் இப்போவுமே சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து சரியாக நல்லா கொதித்து மூடி போட்டு ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அரிசி வந்து நல்லாவே குக் ஆகிருக்கு. நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் மறுபடியும் இதை வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை ரெஸ்ட்டில் விட்டுற போகிறேன். நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் இதை வந்து ரெஸ்ட்டில் விட போகிறேன். இப்போது நான் வந்து நல்லா ஆறுது வரையும் இதை வந்து ரெஸ்ட்டில் விட்டுட்டேன். இப்போ எனக்கு வந்து அந்த குஸ்கா வந்து நல்லாவே ஆறி வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக நல்லா உதிரியாக வந்திருக்கு. எனக்கு வந்து அடி எதுவுமே பிடிக்கலை. நம்ம இதை வந்து குக்கரில் கூட இதே மெத்தடில் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ நான் இதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து நல்லா ஹோட்டல் டேஸ்ட்லேயே இருக்கும். நம்ம கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கும். அதை விட டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.